எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். திருச்செந்தூர் கோவிலில் நீங்கள் செல்லும்போது எந்த கோலத்தில் முருகனை தரிசித்தால் என்ன விதமான பலன்கள் உங்களுக்கு தெரியுமாங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறைந்ததாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நம்ம சேனலை புதியவராக பார்ப்பவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் மட்டும் 6 இடங்கள் இருக்குதுங்க. அவை 6 படை வீடுகள்னு சொல்லுவோம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர்னு, பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலைகளாக இருக்குதுங்க. இந்த அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா 5 மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோவில் மட்டும் கடற்கரையில் அமைஞ்சிருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, திருச்செந்தூர் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா கோயில் பற்றிய பல சுவாரஸ்யமான பதிவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கக்கூடிய இடம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. அதன்படி தாங்க சூரபத்மனுடைய வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு பார்த்தீங்கன்னா உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில். சூரபத்மன் என்ற அரக்கனை பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வளர்பிறை சஷ்டியில தான் வைரவேல் கொண்டு வதை செய்த தினம் பார்த்தீங்கன்னா சந்த சஷ்டி விழாவாக சூரசம்ஹார விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. சிலப்பதிகார குறிப்புகளின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மட்டும் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா முன்னர் திருச்சிற்றலவாய்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத கோயில் இது மட்டும்தாங்க. திருச்செந்தூர் கோயிலில் ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 9 அடுக்குகளை கொண்டு 150 அடி உயரமாக இருக்குதாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகன் இடது கையில் தாமரை மலரும் ஜடாமுடியுடன் சிவயோகி போல காட்சியளிக்கிறாரு. முருகனுடைய பின்புறம் பார்த்தீங்கன்னா இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக சொல்லக்கூடிய ஒரு லிங்கம் இருக்குதுங்க. அதற்கு முதல்ல பூஜை செய்த பின்னர் தான் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுதுங்க. சூரனை வதைத்த முருகனும் பார்த்தீங்கன்னா 4 கைகளுடன் சிவ பூஜை செய்து ஜடாமுடியுடன் தவகோலத்தில் காட்சியளிக்கிறாரு. அவருடைய தவத்தை கலத்தை விடக்கூடாதுன்னு அதற்காகத்தான் அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாதுங்க. மூலவர் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி அமர்ந்திருக்காரு. இந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விழா கடைசி நாளில் தாங்க தங்க ஊர் பெண் தெய்வானியை திருமணம் செய்ததற்காக போர் முடிந்து முருகனுடைய உக்கிரத்தை தணிப்பதற்கோ அங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் மஞ்சள் நீராட்டு விழாவை நிலையாடுறாங்க. இந்த கோவிலில் கந்த சஷ்டி விழா பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதாகவும் இதற்கு மற்றொரு காரணமும் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. சில முனிவுகள் பார்த்தீங்கன்னா உலக நலனை காக்கதாங்க ஒரு புத்திர வேண்டுன்னு கருதி ஐப்பசி மாதத்தில் அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலை 5 மணிக்கு முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்குதுங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா 9 கால பூஜைகள் நடத்தப்படுதுங்க. தினமுமே மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பால் அன்னத்தை எடுத்துக்கொண்டு மேல தாளத்துடன் சென்று கடல்ல கரைக்கிறாங்க. இதற்கு கங்கை பூஜைன்னு சொல்லப்படுதுங்க. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் புத்தாடை அணித்து மகிழ்வுள்ள. அதே போல இந்திரனுடைய மகளான தெய்வானியை முருகன் மனம் முடித்ததால இந்திரன் பார்த்தீங்கன்னா புத்தாடை எடுத்து வரக்கூடிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு தாங்க திருச்செந்தூர் திருத்தலம். கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் திருக்கோவில் இதுதாங்க. மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலை இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியதாக திருப்புகழ்ல அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு. பாலன் தேவராய சுவாமிகள்னு திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழ்ல எழுதிய வெற்றி மாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நேரிலே அருள் புரிந்த தலமாகவும் இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. பலரது பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்லக்கூடியது திருச்செந்தூர் சென்று வழிபடணும் தான். ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும்னு திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும், எப்படி வழிபட்டா முருகனுடைய முழு அருளும் கிடைத்து தலையெழுத்து மாறி வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையின்னு பலருக்கு தெரியாதுன்னே சொல்லலாங்க. திருச்செந்தூர் தலத்திற்கு நீங்கள் எப்படி வழிபட்டா
அளவில்லாத பலன்களை பெறலாம் என்பதை பற்றி தெளிவான பதிவு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கணுன்னு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும்னு வணங்கக்கூடிய ஒரே தெய்வம்தான் முருகப்பெருமானுங்க. முருகனை வழிபடுவங்க உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கிறீங்கள. குழந்தை பாக்கியம் கிடைக்கன்னு, குருவருள் கிடைக்க, வேலை கிடைக்கன்னு, பண கஷ்ட தீரன்னு, தோஷங்கள் நீக்குவதற்கு பலரும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சென்று வந்தாலே சரியாகன்னு பரிகாரம் சொல்வீங்க. திருச்செந்தூர் சென்று கூட வரக்கூடிய அனைத்துவருக்கும் பிரச்சனை நீங்கி தீர்வுந்து விடுமான்னு சொல்லலான்னா முடியாதுங்க. திருச்செந்தூர் சென்று தலையெழுத்து மாறலன்னு கூட புலம்புறவங்க நிறைய பேர் இருப்பீங்கள்ல. எப்படி நீங்கள் சென்று திருச்செந்தூரில் வழிபட்டீங்கன்னா தலையெழுத்து மாறு தெரியுமாங்க? திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லையாங்க. முருகனை நாம் காண வேண்டும் என்பது தான் முக்கியம்னு சொல்லுவோம். திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி நம்ம முதல்ல நம்முடைய உடலையுமே மனதையும் தயார்படுத்தி வச்சுக்கணுங்க. இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வைத்து முருகனிடம் நீங்கள் மனம் விட்டு பேசணுங்க. நமக்கு எத்தனையோ மனக்குறைன்னு தேவை கவலை இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் முருகனை சொல்லி புலம்புவதை விட்டு முருகனை மனம் விட்டு பேசணுங்க. மனதார முருகா என அழைத்து, நீயே துணை எனக்கு, உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லைன்னு, நீயே கதின்னு நீ அழைத்தால் மட்டும்தான் நான் திருச்செந்தூர் வருவேன்னு மன உறுதியோடு சொல்லி தினமும் நீங்கள் திருப்புகழ் படித்து வரணுங்க. தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் படிக்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முருகனுடைய திருவருளால் வீட்டில் நிறைவதை நீங்கள் உணர முடியுங்க. கனவுல இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலே பார்த்தீங்கன்னா முருகனே வந்து சில அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவாருங்க. அவர் சொல்லும் கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டா நிச்சயம் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாங்க. முருகனை நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான ஒரு வாய்ப்பையே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. திருச்செந்தூர் சென்றதுமே முதல்ல நீங்கள் 4 கிணற்றுல தாங்க குளிக்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடலில் நீராடணுங்க. அதற்கு பிறகு தாங்க கடை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய துண்டிகை விநாயகர் கோவிலில் சிதர்காய் விட்டு வழிபடணுங்க. திருச்செந்தூரில் 20க்கும் மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குது. அங்கு சென்று நீங்கள் வழிபடணுங்க. பிறகுதாங்க முருகன் கோவிலுக்கு நீங்கள் வந்து மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியருமே சண்முகரையும் வழிபடணும். அதற்கு பிறகு முருகனை சன்னதிக்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களையும் வழிபடணுங்க. அங்கு வழிபட்ட பிறகு தாங்க வெளி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், பைரவர், பெருமாள் ஆகியோரையும் நீங்கள் வழிபடணுங்க. கோவிலை வளம் வந்து வணங்கிய பிறகு நீங்கள் அர்ச்சகரிடம் பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெற்றுக்கோங்க. பன்னீர் இலையில மட்டும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 நரம்புகள் இருப்பதாகவும், இந்த இலையில வைத்து கொடுக்கக்கூடிய விபூதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளால் பக்தர்களுக்கு பிரசாதத்தையுமே அருளையும் வாரி வழங்குவதாக சொல்லப்படுதுங்க. பிரகாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை சூரசம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவார்ல, அவரை நீங்கள் சென்று வழிபட்டிங்கன்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிடுங்க. அதே போல் மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முகார்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் போவதாக இருந்துச்சுன்னா புதன்கிழமையில புறப்பட்டு போங்க. இரவு அங்கேயே தங்கிடுங்க. வியாழக்கிழமையில நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சரியான நேரம்னே சொல்லலாம். குரு பகவானுக்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அருள் செய்த தலமாக இருப்பதால முருக திருத்தலங்களில் திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல்னு 3 தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் படிப்பார். திருச்செந்தூர் தலத்திற்கு நீங்கள் சென்றீங்கன்னா குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 8 முதல் 12 மணி நேரமாவது அங்கேயே தங்கியிருக்குமாறு பார்த்துக்கோங்க. அப்போது தாங்க அந்த தெய்வத்தினுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு சென்று கூட வழிபடலாம், இல்லை நம்முடைய வீட்டிலே கூட வழிபடலாங்க. கோவிலுக்கு செல்லும் போது முதல்ல நீங்கள் கடலில் நீராடிட்டு பின் மூவர் சமாதி சென்று அதன் பின்னாடி தாங்க முருகனை தரிசனம் செய்து வழிபடணும். அதுவே நீங்கள் வீட்டிலிருந்து வழிபடுவதாக இருந்தீங்கன்னா முருகனுடைய படத்தை வைத்து தாமரை மலர் வைத்து கந்தர் அலங்காரன்னு, கந்தர் அனுபூதின்னு, திருப்புகழ் போன்ற பாடல்களை பாடி வழிபடலாங்க. இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு
மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகா போற்றின்னு பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.